Hello everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல பைனரி சர்ச் ட்ரீ பத்தி பார்க்க போறோம். நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இப்போ எக்ஸாம்பிள் அரே, ஸ்டாக், கியூ, இதெல்லாம் லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு லீனியர் டைப் ஆஃப். இதுல வந்து எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு சீக்வென்ஷியலாக ஒன் ஆஃப்டர் த அதர் வந்து அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எல்லா சினாரியோஸ்லையுமே நம்மளால இந்த மாதிரி சீக்வென்ஷியலாகவே டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி கேஸில் எங்கெல்லாம் நம்மளால லீனியர் ஃபேஷனில் அரேஞ்ச் பண்ண முடியாமல் நமக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஹைராக்கியல் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கு, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே எனக்கு வந்து டெஸ்ட்னு ஒரு சப் ஃபோல்டர் இருக்கு. டெஸ்ட் சப் ஃபோல்டருக்கு கீழே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்கு. அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கீழே நோட்ஸ்னு ஒரு சப் ஃபோல்டர் இருக்கு. நோட்ஸ்க்கு கீழே அதே மாதிரி யூனிட் வைஸ் இருக்கு. தென் வி கேன் ஹேவ் சம் சீட் ஷீட். அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபோல்டருக்கு கீழே மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த சப் ஃபோல்டருக்கு கீழே இன்னும் கொஞ்சம் சப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைராக்கியலா நான் லீனியரா ஹைராக்கியலா இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு we will be using the tree structure. ஓகே, அண்ட் அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு ட்ரீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரி ட்ரீ. ஸோ பைனரி ட்ரீ இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரீ. பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் நேம்ல இருக்கு பாருங்க, பை அப்படின்னா டூன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ ஒவ்வொரு நோட்ஸ்க்குமே நமக்கு அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் இருக்கணும். இதுதான் வந்து பைனரி ட்ரீயோட எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது when we have hierarchical ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னாலே தட்ஸ் a ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் மூவிங் ஆன். ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸ் வச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நோட். ஸோ ஒரு ட்ரீல இருக்கிற பேசிக் எலமெண்ட், ஒன் சிங்கிள் எலமெண்ட் வந்து நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 ஒரு நோட், 2 ஒரு நோட், 3 ஒரு நோட், 4 ஒரு நோட். இப்போ இந்த ரெண்டு நோடையும் கனெக்ட் பண்ணுறதுல அந்த லைன் அதை வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் டூ நோட்ஸ். எது வந்து டாப்ல இருக்கோ தட் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த ட்ரீ, அது வந்து நம்மளோட ரூட். கிளியரா? அதே மாதிரி ரூட்ல இருந்து நமக்கு நிறைய சப்நோட்ஸ் வரும். இந்த ட்ரீயை வந்து நம்ம இந்த சைடு இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சப் ட்ரீ. தட் இஸ் ஒரு ட்ரீக்குள்ளேயே சின்ன ட்ரீ இருக்குல்ல, அதை வந்து சப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம வந்து லெஃப்ட் சப் ட்ரீ, ரைட் சப் ட்ரீன்னு ரெண்டு இதாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். தென் இஃப் யூ சி we have a parent node. parent node அப்படிங்கிறது அந்த நோடுக்கு கீழே சப் நோட்ஸ் இருந்துச்சுன்னா தட்ஸ் a parent node. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே 5, 6 இருக்கு. ஸோ 5, 6ஓட பேரண்ட் பார்த்தீங்கன்னா 2. 2 வந்து நம்மளோட பேரண்ட் நோட். அண்ட் அதே மாதிரி பேரண்ட்லேருந்து டிரைவ் ஆகுதுல்ல, தட் இஸ் அ சைல்ட் நோட். இப்போ 5ம் சைல்ட் நோட், 6ம் சைல்ட் நோட். 5 and 6க்கு சேம் பேரண்ட் 2. அப்போ 5 and 6 ஆர் கால்ட் அஸ் சிப்ளிங்ஸ். ஓகே, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நார்மலாக எப்படி ஹைராக்கி சொல்லுவோம், பேரண்ட், சைல்டு, சிப்ளிங், அதே கான்செப்ட் தான் இந்த ட்ரீலையுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் அ நோட். வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், எக்ஸ்டர்னல் நோட் அண்ட் இன்டர்னல் நோட். எக்ஸ்டர்னல் நோட்னா லாஸ்ட் ரோ ஆஃப் நோட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்டர்னல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அதுக்கு கீழே நமக்கு ஃபர்தராக எந்த சில்ட்ரனும் இருக்காது, அதான் ஸ்டாப்பிங் பாயிண்ட். அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் நோட் ஆர் அ லீஃப் நோட். மோஸ்ட்டாக எக்ஸ்டர்னல் நோடுன்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம், we will be using the term leaf node. next one பார்த்தீங்கன்னா internal node. ஸோ leaf node தவிர உள்ள இருக்கிற எல்லா நோட்ஸுமே நமக்கு internal node. ஸோ அட்லீஸ்ட் ஒன் சைல்டு இருக்கணும். ஓகே, internal nodes எடுத்துக்கிட்டிங்கன்னா it will have at least one child. டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இருக்கு, இந்த நோடு கூட எத்தனை சில்ட்ரன் கனெக்ட் ஆயிருக்கோ அதான் டிகிரி. இப்போ 2ஓட எலமெண்ட் 2ஓட டிகிரி பார்த்தீங்கன்னா 5, 6. ஸோ டிகிரி 2. 4 பார்த்தீங்கன்னா டிகிரி 1. 3க்கு வந்து டிகிரி எதுவுமே இல்லை, கனெக்ட், தெர் இஸ் நோ சில்ட்ரன், அப்போ 0. 0 டிகிரின்னு இருந்துச்சுன்னா அது வந்து லீஃப் நோட்னு அர்த்தம். அதே மாதிரி 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கூட 1, 2, 3 நோட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரீயோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3. மேக்ஸிமம் டிகிரி அமாங் ஆல் நோட்ஸ், தட் இஸ் த டிகிரி ஆஃப் த ட்ரீ. ஓகே, அண்ட் பாத் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீல எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 2, 1. ஸோ இது ஒரு பாத் 1,
4 7 இது ஒரு path 3 1 இது ஒரு path. ஸோ நம்ம எந்த வழியில travel பண்றோமோ எந்த edges வழியா travel பண்றோமோ that's the path. Then we have ancestor and a descendant. இதுவுமே நமக்கு child parent மாதிரி தான். டாப்ல இருக்கிற parent நோடு வந்து ancestor நோடு, கீழே children நோடு இருக்குல்ல அது வந்து descendant. அதுல இருந்து வர்றது descend ஆகி வர்றது descendant, இதோட ancestor. So these are the three terminologies we will be using. இந்த terminologies நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் இங்கே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன்ல, இது பைனரி ட்ரீயான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ட்ரீ, அதில் டவுட் இல்லை. பட் இட் இஸ் நாட் அ பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீயில் நமக்கு என்ன ஒரு கண்டிஷன்னா, இன் ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் த நோட் மஸ்ட் அட்மோஸ்ட் ஹாவ் 2 children. அட்மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒன்று ஒரு சில்ட்ரன் இருக்கலாம், 2 children இருக்கலாம், ஆர் 0 1 ஆர் 2. இதுதான் நமக்கு கண்டிஷன். ஸோ இட் ஷுட் ஹாவ் அட்மோஸ்ட் 2 children. எய்தர் நோ சைல்ட், 1 child இருக்கலாம் ஆர் 2 children. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தட் இஸ் அ பைனரி ட்ரீ. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரூட் நோடில் 3 டிகிரி வந்து 3 இருக்கும். ஸோ அப்போ அது வந்து பைனரி ட்ரீ கிடையாது, தட்ஸ் அ நார்மல் ட்ரீ. பைனரி ட்ரீனா இப்போ கீழே இருக்குல்ல இது ஒரு பைனரி ட்ரீ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 2, 4க்கு கீழே 2, 8க்கு கீழே 2 இருக்கு, 2க்கு கீழே ஒரு நோடு இருக்குது, தட்ஸ் ஃபைன். 3க்கு கீழே நோடே இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் கேன் ஹாவ் நோ நோட், நோ சைல்ட், 1 child ஆர் 2 child. இது வந்து நார்மல் பைனரி ட்ரீ. இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சர்ச்சிங், சார்ட்டிங், இது எல்லா பர்பஸ்க்குமே நம்ம பைனரி எவாலுவேஷன், எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன், டேட்டாபேஸ் இண்டெக்ஸிங், கம்பைலர் டிசைன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பைனரி ட்ரீயை யூஸ் பண்ணோம். பட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனரி சர்ச் ட்ரீ பார்க்க போறோம். ஸோ அதில் இருந்து ஒரு டைப் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி, இட்ஸ் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பைனரி ட்ரீ. இந்த பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதான் இந்த கண்டிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், all the values in the left subtree must be smaller, that is strictly it should be less than the மேல இருக்கிற மெயின் நோட். ஓகே, அதே மாதிரி ரைட் சப் ட்ரீல இருக்கிற வேல்யூ ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் த நோட் வேல்யூ. இது ஒரு மட்டும்தான் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட்னால தான் நமக்கு வந்து சர்ச்சிங் வந்து இட் இஸ் மேட் வெரி ஈஸி. ஸோ அதனால தான் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச்சோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச்சிங் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க, இது பைனரி, இது வந்து பைனரி ட்ரீன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கரெக்டாக. எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ. பட் இது பைனரி சர்ச் ட்ரீயான்னு கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, நவ் 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிற வேல்யூ 4ஓட லெஸ்ஸாக இருக்கா? இருக்கு. ரைட்டில் இருக்கிற வேல்யூ 4ஓட கிரேட்டர் இருக்கு. அதே மாதிரி 8க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, லெஸ் தேன் 8, கிரேட்டர் தேன் 8. அதே மாதிரி 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஸ் தேன் 6, ரைட் ஹேண்ட் சைட் கிரேட்டர். அதே மாதிரி 2ஓட ரைட் சைட் கிரேட்டர். ஸோ திஸ் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. கிளியரா? பைனரி சர்ச் ட்ரீனா இந்த ஒரு கண்டிஷன், லெஃப்ட் சப் ட்ரீ ஷுட் பி லெஸ்ஸர், ரைட் சப் ட்ரீ ஷுட் பி கிரேட்டர். எல் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட்னா லெஸ், ரைட் ஷுட் பி கிரேட்டர். ஸோ டிஃபால்ட்டாக வந்துடும். இது லெஃப்ட் லெஸ்னா ரைட் கிரேட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ட்ரீ இருக்குது, பைனரி சப் ட்ரீயாக இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 50 80 20 இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு பைனரி ட்ரீ பிகாஸ் எனக்கு மேக்ஸிமம் டிகிரி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ. பட் திஸ் இஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஏன்னா நமக்கு இந்த கண்டிஷன் வயலேட் ஆகுது பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ கிரேட்டராக இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ. கிளியரா? இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நமக்கு ஒரு பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் we have few properties. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ். பைனரி சர்ச் ட்ரீல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு யூனிக்காக தான் இருக்கணும். தட் இஸ் நோ ரிப்பீட்டிஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ எனக்கு நான் 3 ஆட் பண்ணிட்டேன், திருப்பி இந்த ட்ரீல 3 இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த இன்சர்ட் ஆகாது, ஏன்னா 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ டூப்ளிகேட் கீஸ் வந்து எனக்கு நாட் அலவுட் இன் அ பைனரி சர்ச் ட்ரீ. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர் டிரான்ஸ்வர்சல். இன்ஆர்டர் டிரான்ஸ்வர்சல் போகும்போது எப்படி போகணும்னா லெஃப்ட்டு, அப்புறம் ரூட்டுக்கு போகணும், அப்புறம் ரைட்டுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரீல வந்து போனோம்னா ஸ்டார்ட் வித் 2, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 2,
3 லெஃப்ட் முடிஞ்சிருச்சா ரூட்டுக்கு போங்க 4 திருப்பி ரைட் சப் ட்ரீக்கு வாங்க ரைட் சப் ட்ரீக்கு 5 6 7 இது முடிஞ்சிருச்சா தென் இதோட ரூட்டுக்கு போங்க இதோட ரூட் என்ன 8 8க்கு போங்க 8ல இருந்து 8 9 ஸோ இந்த இதோட ட்ரீயோட பைனாரி டிரான்ஸ்வர்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ட்டட் பைனரி ட்ரீயாக தான் இருக்கும் ஸோ எனி பைனரி சர்ச் ட்ரீ நம்ம வந்து இன்ஆர்டர் டிரான்ஸ்வர்சல் பண்ணோம்னா வி வில் கெட் த சார்ட்டட் டேட்டா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியரா சார்ட் பண்ணும்போது லெஃப்ட் தென் ரூட் தென் ரைட் இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஹைட் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் ஓகே ஸோ நவ் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் ட்ரீ தட் இஸ் 40 20 60 இந்த மாதிரி எனக்கு ஹைட் வந்து மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of log n worst கேஸில் லாங்கஸ்ட் ஹைட் எப்போ லாங்கஸ்ட் ஹைட்டாக இருக்கும்னா இஃப் இட்ஸ் a skewed பைனரி சர்ச் ட்ரீ அப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இல்லாமல் 10 20 30 இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட் எப்போ ஹைட் வந்து n-1 ஆகுதோ அப்போ அதோட சர்ச் சினாரியோ காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n இந்த ரெண்டு வேல்யூஸுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க பைனரி சர்ச் ட்ரீக்கு பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி O log n fastest method worst case scenario O of n clear now moving on first question a binary search tree is constructed by inserting the following numbers in the order the number of nodes in the left subtree என்னன்னு கேக்குறாங்க so we'll start with the first number first என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா 60 கொடுத்திருக்காங்க very very simple so இது நமக்கு past year question தான் very simple இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எந்த கொஸ்டினாலும் ஆன்சர் பண்ணிடலாம் just understand the simple logic left side சின்ன வேல்யூ இருக்கணும் right side bigger வேல்யூ இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நோட் எனக்கு 60 இந்த இடத்துல 60ல ஸ்டார்ட் பண்ணுவோம் 60ல இருந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு போகணும் பைனா 2 தான் நமக்கு 25 இஸ் லெஸ் தேன் 60 ஸோ லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுங்க லெஸ்னா லெஃப்ட் சைடு தென் 72 எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது ரூட் கூட தான் கம்பேர் பண்ணணும் ஸோ ரூட் கூட கம்பேர் பண்ணுங்க 60 72ஓட ஹையர் நம்பர் அப்போ 72 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் 15 ரூட்டோட கம்பேர் பண்ணுங்க 15 வந்து 60ஓட சின்ன நம்பர் ஸோ இட் கம்ஸ் ஹியர் இப்போ 25 தான் என்னோட ரூட் நோட் தட் இஸ் இந்த சப்ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ட்ரீயோட ரூட் பார்த்தீங்கன்னா 25 அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ 25ஓட 15 வந்து லெஸ்ஸர் நம்பர் ஸோ லெஃப்ட் சைட் சிம்பிள் நெக்ஸ்ட் 30 ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லெஸ் தேன் 60 லெஃப்ட் வாங்க 25ஓட ஹையர் நம்பர் அப்போ ரைட் சைட் 30 சிம்பிள் now take 68 ஹையர் than 60 அப்போ ரைட் சைட் ஆனால் 72ஓட லெஸர் அப்போ 72ஓட லெஃப்ட் சைட் 68 அவ்வளோதான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி 3 ஆட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும் வெரி சிம்பிள் 101 வாங்க 60ஓட ஹையர் ஸோ ரைட் சைட் 72 விட ஹையர் ஸோ ரைட் சைட் அவ்வளோதான் கான்செப்ட் அண்ட் இதே கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட நம்ம கேவிஎல் அண்ட் ரொட்டேஷன் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் நம்ம கம்மிங் ஆன் டு 13 வந்து 60 விட லெஸர் நம்பர் லெஃப்ட் சைட் 25 விட லெஸர் நம்பர் லெஃப்ட் சைட் இப்போ நமக்கு இங்கே இன்னொரு நோடு இருக்குது அப்போ 15ஓட கம்பேர் பண்ணுங்கள் 15ஓட 13 வந்து லெஸர் ஸோ 15ஓட லெஃப்ட் சைடில் 30 நெக்ஸ்ட் ஒன் 18 60ஓட கம்பேர் பண்ணுங்க லெஸர் than 60 25 விட லெஸர் 15 விட கிரேட்டர் ஸோ அப்போ 15க்கு ரைட் சைடில் 47 ஸ்டார்ட் பண்ணுங்க ரூட் நோடில் லெஸ் தேன் 60 25 விட கிரேட்டர் கரெக்டாக அப்போ ரைட் சைடு போயிடும் 30ஓட பார்த்தீங்கன்னா 30 விட 47 கிரேட்டர் ஸோ அப்போ ரைட் சைட் ஆஃப் 30 okay next one 70 is greater than 60
72 72 விட 70 லெஸ்ஸரா ஹையரான்னு பார்த்தீங்கன்னா 72 விட இட் இஸ் லெஸ்ஸர். கரெக்டா? ஸோ இட் இஸ் லெஸ்ஸர் அப்படிங்கும்போது இட் கம்ஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். 68 விட ஹையர், அப்போ 68ஓட ரைட் ஹேண்ட் சைடில் we have 70. okay, then we have 34 60ஓட lesser, 25ஓட higher, so 30 போயிடும். 30 விட higher, அப்போ 47 போகும். 47 விட lower, அப்போ 47ஓட left sideல போகணும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் நோடு இருந்துச்சுன்னா போயிட்டே இருங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி போயிட்டே இருங்க. போயிட்டு அந்த பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வேல்யூஸுமே இன்சர்ட் பண்ணிட்டோம். கொஷின் என்னன்னா, த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சப்ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் சப்ட்ரீ என்னன்னு மார்க் பண்ணிக்கோ. இப்போ இதுதான் இந்த 25ல் ஆரம்பித்து 25 கூட கனெக்டாக இருக்கிற எல்லா வேல்யூஸுமே லெஃப்ட், இதுதான் நமக்கு லெஃப்ட் சப்ட்ரீ. வேல்யூஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலி there are 7 nodes. 7. கிளியரா? இந்த இன்சர்ஷன் பண்ண தெரிகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லெஃப்ட் வருமா ரைட் வருமா பார்த்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இன்னொரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, ஆல் த வேல்யூஸ் லெஸ் தேன் ரூட். 60ஓட எத்தனை நம்பர் லெஸ்ன்னு பார்ப்போம். 25 2 3 4 5 6 7. அவ்வளோதான். 1 செகண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி ரீசன்ட் இயர் கொஷின். நமக்கு ஜஸ்ட்டு 60 நம்மளோட ரூட் நோடோட எத்தனை நம்பர் லெஸ்ஸாக இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை நம்பர் லெஸ்ஸாக இருக்கோ அதான் ஆன்சர். கிளியரா? வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதனால தான் நமக்கு சர்ச்சிங் வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம அப்படியே சர்ச் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரீல எனக்கு வந்து let's say I want to search 101. 101 எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணோம். எப்படி சர்ச் பண்ணலாம்? 101 60ஓட ஹையரா கிரேட்டர். அப்போ என்ன ஆகும்? நம்ம லெஃப்ட் சைட் ட்ரீயவே இக்னோர் பண்ணிடலாம், டைரெக்டாக ரைட் சைட் போயிடலாம். 72 விட 101 கிரேட்டரா ஹையரா? கிரேட்டர். அப்போ ரைட் சைட் செக் பண்ணுங்க, 101 இருக்கு. அப்போ 101 ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். ஓகே, 60 to 72 சர்ச் பண்ணுறோம், 72 to 101 2 ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கீழே இருக்க வேல்யூஸ் ஏதாச்சும் எடுப்போமா? லெட்ஸ் டேக் 34. எனக்கு 34 வந்து சர்ச் பண்ணோம். இருக்கிறதே அதான் கடைசி லிக்கணும். கடைசி நோடுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம், டைம் எடுக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 60. 34 விட தட் இஸ் 34 இஸ் லெஸ் தேன் 60. அப்போ லெஃப்ட் சைடு வாங்க. 25 இஸ் லெஸ் தேன் 34. அப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ இருக்கும். அப்போ ரைட் சைடு வாங்க. 34 விட ஹையர் நம்பர். அப்போ 30ஓட ரைட் சைட் செக் பண்ணுங்க. 47 விட 34 நமக்கு லெஸ்ஸர் நம்பர். இப்போ லெஃப்ட் சைட் செக் பண்ணுங்க, வேல்யூ வந்துருச்சா? ஸோ எங்கே 1 2 3 4th ஜம்பில் ஆன்சர் இருக்கு. லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு சர்ச். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எனக்கு வந்து 19 சர்ச் பண்ணும். ட்ரீல 19 சர்ச் பண்ணுங்க. 19 வந்து 60ஓட லெஸ்ஸர் நம்பர். அப்போ லெஸ்ஸர்னா லெஃப்டில் சர்ச் பண்ணுங்க. 25 விட லெஸ்ஸர் நம்பர், லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணுங்க. 15 விட ஹையர் நம்பர், அப்போ ரைட் சைட் சர்ச் பண்ணுங்க. ரைட் சைடில் எனக்கு வேல்யூ இருக்கா? 19 இல்லை. இப்போ 18ஓட லெஸ்ஸர் நம்பர், நமக்கு 18ஓட கிரேட்டர் நம்பர். அப்போ ரைட் சைடில் நமக்கு இருந்திருக்கணும். ரைட் சைடில் வேல்யூ எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா, எனக்கு 19 இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த ட்ரீ. ஸோ அதுக்கு எத்தனை ஜம்ப்ஸ்? 1 2 3 அண்ட் 4th ஜம்பில் நோடு இல்லை. ஸோ 19 இல்லைன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதனால தான் நமக்கு பைனரி சர்ச் ட்ரீனே நேம் வந்துச்சு. சர்ச்சிங் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். அப்படியே ஒரு ஃபுல் ஹாஃப் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் பாருங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு லெஸ்ஸர் வேல்யூ மட்டும் தான் நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ.
இப்போ நமக்கு next question பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, suppose you are given a binary tree with nodes n such that each node has exactly either 0 or 2 children அப்படின்றாங்க. அப்போ either 0 or 2. அப்போ 1 children இருக்க மாதிரி இருக்காது. 1 0 or 2 அப்படின்னாலே அது வந்து ஒரு full binary tree அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு full binary tree எப்படி இருக்கும்னா, ஒரு நோடு இருக்கும், நோடுக்கு கீழே 2 நோடு இருக்கும், இதுக்கு கீழே 2 நோடு இருக்கும், இதுக்கு கீழே 2 நோடு. இப்போ இந்த மாதிரி வரதை தான் வந்து நம்ம ஒரு ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். எய்தர் 0 சில்ட்ரன், இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ல 0 சில்ட்ரன் ஆர் 2 சில்ட்ரன். கிளியரா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து ட்ரீ கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஃபுல் மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் அ கிவன் ஃபார்முலா. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு n-1/2. இது நமக்கு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் அ ஃபுல் பைனரி ட்ரீ. பட் இதை எப்படி டிரைவ் பண்ணணும்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2i plus 1, that is 2 times internal nodes. நம்மளோட internal nodes plus 1 பண்ணிங்கன்னா total number of nodes வந்துடும். கிளியரா? நமக்கு மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிற போது நம்மளோட இன்டர்னல் நோட் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ட்ரீ. கிளியரா? இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா n ஈக்குவல் டு 2h plus 1. எனக்கு மேக்ஸிமம் ஹைட் தானே வேணும். அப்போ ஹைட்டை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். இந்த டேர்மை 1 நான் இங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா n-1 ஈக்குவல் டு 2h. அப்போ எனக்கு ஹைட் என்னது? ஹைட் ஈக்குவல் டு 2 n சைடு கொண்டு வந்துடுங்க, n-1/2. ஸோ இதுதான் நமக்கு ஃபிக்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிரைவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டிரைவேஷன். நம்பர் ஆஃப் nodes in a full binary tree equal to 2i plus 1. maximum height ன்றனால என்னோட internal node equal to the height of the tree. clear? Moving on to the next question. Consider the set of keys கொடுத்திருக்காங்க. Which of the following statement is true regarding the binary search tree? இப்போ நமக்கு keys இருக்கு. first question பாருங்க, the structure of the binary tree depends only on the set of keys அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 சினாரியோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10, 20, 30, 40, 50, 60 எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கீஸ், சேம் வேல்யூ தான், சேம் வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணும்போது 10 தான் என்னோட ரூட் நோடாக இருக்கும். 10, 10ல இருந்து 20 வந்து 10ஐ விட கிரேட்டர். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 10. 20ஐ விட 30 கிரேட்டர், அப்போ ரைட் சைட் ஆஃப் 20. அதை விட 40 கிரேட்டர், 40, 50, 60, 70 அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்கியூ ட்ரீ மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கியூ ஆகிட்டு போகிற ட்ரீ மாதிரி நமக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்கியூட் பைனரி ட்ரீ ஃபார்ம் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 40, 40யோட ரூட் நோடு, 40ஐ விட 20 வந்து லெஸ் நம்பர், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட். Then 60, 40யோட higher number, right hand side. Then 10, 10 வந்து 40யோட lesser, 20யோடையும் lesser, so 20யோட left hand side. 30 வந்து நமக்கு 40ஐ விட lesser, but 20ஐ விட greater, so right hand side. Then 50, 50 is greater than 40, right side. 60யோட less, so left side. அதே மாதிரி 70 பார்த்தீங்கன்னா 40யோட கிரேட்டர், 60யோட ஹையர், ஸோ ரைட் ஹேண்ட் சைட். கிளியரா? சேம் வேல்யூ தான், 10, 20, 30, 40, 50 தான். பட் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஆர்டர் எடுக்கும்போது, சார்ட்டட் வைஸ் நான் எடுக்கும்போது, அசனிங் ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ ரைட் ஸ்கியூடு ட்ரீ வந்து வருது. ஸோ திஸ் இஸ் சேம் லைக் அ லிங்க் லிஸ்ட். கரெக்டாக? ஏன்னா ஆர்டரில் இருக்குது பாருங்களேன், 10, 20. இப்போ நான் 40ஐ சர்ச் பண்ணணுன்னா 10லேருந்து 20 போகணும், இங்கேருந்து 30, இதுக்கப்புறம் 40. சேம் லைக் அ லிங்க் லிஸ்ட் நமக்கு. கரெக்டாக? பட் இதே இது நான் ஆர்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து கிடைக்குது. கிளியரா? ஸோ பைனரி சர்ச் ட்ரீயோட மெயின் டிஸ்அட்வான்டேஜே இதுதான்.
நமக்கு சர்ச்சிங்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. குயிக்கா சர்ச் பண்ணிடலாம்னு பார்த்தோம். பட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இன்சர்ஷன் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி தான் பைனரி சர்ச்சோட ஹைட்டு, காம்ப்ளெக்சிட்டி, சர்ச்சிங், அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இன்சர்ஷன் டிஃபர் ஆச்சுன்னா நம்மளோட வேல்யூஸ், தட் இஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். கிளியரா? ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த ஸ்ட்ரக்சர் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் செட் ஆஃப் கீன்றாங்க. தப்பு. ஏன்னா நம்ம சேம் செட் ஆஃப் கீ எடுத்திருக்கோம் பட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. செகண்ட் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் இன்சர்ஷன் ஆர்டர் ஆன் த சேம் செட் ஆஃப் கியூ. மேலாம் கிடையாது, கண்டிப்பாக இட் வில் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் பைனரி சப் பிஎஸ்டி. ஓகே, பைனரி சர்ச் ட்ரீ. ஆப்ஷன் சி பாருங்க, எவ்ரி இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரொடியூசஸ் அ பேலன்ஸ்ட். இதுவும் கிடையாது, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும்ட்டு இல்லை. எப்போ நீங்கள் சார்ட்டடில் நீங்கள் பண்ணீங்கன்னா, சார்ட்டட் ஆர்டரில் நீங்கள் வந்து இன்சர்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஸ்கியூ ட்ரீயாக தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி இன்சர்ஷன் சொல்ல முடியாது. அதே டைம் எவ்ரி இன்சர்ஷன் சேம் ஹைட்டும் இருக்காது. சில டைம் பேலன்ஸ் தான் இருக்கும், சில டைம் மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி, டிஃப்ரெண்ட் இன்சர்ஷன் ஆர்டர் ஆஃப் த சேம் செட் ஆஃப் கீ வில் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் பைனரி சர்ச் ஸ்ட்ரக்சர். Next question, consider the following two insertion into an empty binary search tree. ரெண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் இன்சர்ஷன் வைஸ். ஆர்டர் எடுங்க, இன்சர்ட் பண்ணுங்க, என்ன ட்ரீ வருதோ அந்த ட்ரீயை வச்சு ஹைட் டிட்டர்மைன் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நோட் ஆர்டர் 1 ரூட் நோட் 15, 25 15க்கு ரைட் ஹேண்ட் சைட், 35 15 விட கிரேட்டர், 25 விட கிரேட்டர். ஸோ ரைட் 35, 45 55 65. பாருங்க சார்ட்டட்ல இருக்கா? சார்ட்டட் லிஸ்ட்டை எப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் அது லிங்க் லிஸ்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். நமக்கு ரைட் சைட் ஸ்கியூ ட்ரீ வந்துடும். இப்போ வரிசையாக இங்கே இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்டர் 2 45 25 65. இந்த மாதிரி நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் சப் ட்ரீ ஃபார்ம் ஆகும். ஸோ 45 45 விட 25 லெஸ்ஸர். ஓகே, 45 விட 65 கிரேட்டர். 25 15 வந்து 45 விட லெஸ்ஸர், 25 விட லெஸ்ஸர். 35 45 விட லெஸ்ஸர், 25 விட கிரேட்டர். 55 45 விட கிரேட்டர், 65 விட லெஸ்ஸர். அதே மாதிரி இந்த இடத்துல பேலன்ஸ் 75. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 போயிட்டே இருக்கும், 4 5 6. இது செகண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1, தட் இஸ் எத்தனை லேயர் இருக்கு பாருங்க, 45 25 65. இது ஒரு லேயர் 1, அங்கேருந்து 65க்கு கீழே 2, 25 கீழே வரும். ஸோ ஹைட் இஸ் 2. இப்போ செகண்ட் ஆர்டரோட ஹைட் 2, ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹைட் 1. ஐ திங்க் சேம் செட் ஆஃப் கீன்னு நினைக்கிறேன்ல, சேம் செட் ஆஃப் கீ 45. ஆமாம், சேம் கீ, பட் நம்ம இன்சர்ஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் ஹைட். சர்ச் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n, மேக்ஸிமம் ஹைட்னா O of n. இது வந்து நமக்கு பைனரி பேலன்ஸ் ட்ரீ ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட சர்ச் ஹைட் பார்த்தீங்கன்னா O log n, எஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ BST formed order 1 has a order 2 தான் நமக்கு smaller height. So option C. Okay. Next question, the keys are inserted into an empty binary search tree in ascending order. எப்போ சார்ட்டடாக இன்சர்ட் பண்ணாலும் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்கியூட் ட்ரீ ஃபார்ம் ஆகும். தட் இஸ் அ worst case scenario. worst case scenarioவில் காம்ப்ளெக்சிட்டி என்ன? O of n. ஆப்ஷன் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் தான். இன்சர்ஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் ஹைட், மேக்ஸிமம் ஹைட்டா மினிமம் ஹைட்டா? மேக்ஸிமம் ஹைட்டா இருந்துச்சுன்னா O log n, மினிமம் ஹைட்டா இருந்துச்சுன்னா O of n. தட்ஸ் ஆல். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே பைனரி சர்ச் ட்ரீல எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். Next question பார்த்தீங்கன்னா, which of the following insertion order produces a balanced binary search tree for the keys? இப்போ நமக்கு 3 கீ கொடுத்துருக்காங்க. 3 கீழ நமக்கு எத்தனை ட்ரீஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் நம்ம எடுக்கலாம்னு பாருங்க.
மூணு கீ இருக்கு, 3 ஃபேக்டோரியல், டோட்டலா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? 10, 20, 30 இந்த ஆர்டர்ல எடுக்கலாம். Then we can say 20, 10, 30. 6 ways இருக்கு. ஸோ டோட்டலாக 6 ways கண்டுபிடிங்க. 10 கடைசியாக கொண்டு போங்க. 20, 30, 10. ஓகே, 10, 30, 20 இது ஒரு பாசிபிலிட்டி. 30 ஃபர்ஸ்ட் பிளேஸில் 30, 20, 10 இது ஒரு பாசிபிலிட்டி. 30 ஃபர்ஸ்ட் பிளேஸில் 30, 10, 20 இதுதான் டோட்டல் 6 பாசிபிலிட்டி. கரெக்டாக? 3 நம்பர்ஸ் இருக்குது, அப்போ டோட்டலி 6 பாசிபிலிட்டி. இப்போ இந்த 6 இதுக்கும் வேல்யூ போடுங்க. 20 எப்படி எழுதலாம்? என்னோட ரூட் நோடு வந்து 10, சார்ட்டடாக இருக்குது, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்கியூ ட்ரீ கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க, 20 இன்சர்ட் பண்ணுறேன். 20 விட 10 சின்னது லெஃப்ட் ஹேண்ட் சைட், 30 பெருசு ரைட் ஹேண்ட் சைட். இது பேலன்ஸ் ட்ரீ, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 20, 30, 10 both are same tree. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு வந்து யூனிக் ட்ரீ பார்த்தீங்கன்னா 5 தான். 10, 30, 20. 10 விட 30 பெருசு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, 30 20 விட 20 30 விட லெஸ்ஸர், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 30. 30 ரூட் நோடு, 30 எனக்கு 20 விட லெஸ்ஸர் 20, 10 20 விட லெஸ்ஸர். ஸோ இது வந்து எனக்கு லெஃப்ட் சைட் ஸ்கியூ ட்ரீ. 30 ரூட்டில் 30 less than 10 is less than 30 left hand side, 20 greater than 10 right hand side of 10. Clear? So different tree structure பாருங்க, totally 5 different structures வருது. Possible ரெண்டு tree structure same தான், 20, 10, 30 same. இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which produces balanced binary search tree? அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான், either 20, 10, 30 இது ரெண்டுமே நமக்கு பேலன்ஸ் ட்ரீ தான். இப்போ இது ரெண்டுத்துல ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்க, 20, 30, 20, 10, 30 இருக்கு. 20, 30, 10 ஆப்ஷனில் இல்லை, ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சாட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.